அண்மை செய்தி. சென்னை அடுத்த குன்றத்தூரில் 400 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி காட்டியிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? எப்படி இந்த 400 கிலோ தங்க கட்டிகள் பிடிபட்டது? முழு விவரம். குன்றத்தூர் அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட சுமார் 400 கிலோ தங்க கட்டைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதம் 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படையினர் ஆங்காங்கே வாகனங்கள் மூலம் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு பணம் மற்றும் தங்க நகைகளை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் குன்றத்தூர் அடுத்த வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 2 வாகனங்கள் வந்த வாகனத்தை மடக்கி சோதனை செய்த போது அதில் தங்க கட்டிகள் இருப்பதாக தெரிவித்தனர். இதன் பேரில் ஆவணங்களை சரிபார்த்த போது உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் தற்போது அந்த 2 வாகனங்களையும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. குறிப்பாக அந்த வாகனம் சென்னை விமான நிலையத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது தெரிய வந்துள்ளது. அந்த வாகனத்தில் அந்த டிரைவரை கேட்டபோது 1425 கிலோ தங்க நகை இருந்ததாக தெரிவித்த நிலையில் தற்போது அவர்கள் வைத்திருந்த பில்லில் 400 கிலோ தங்க நகைகள் என குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் வைத்திருந்த ஆவணங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சம்பவத்துக்கு விரைந்து வந்து அந்த வாகனத்தில் உள்ள நகைகளின் மதிப்பு எவ்வளவு, எத்தனை கிலோ உள்ளது என்பதை குறித்து விசாரணை செய்ய உள்ளனர். தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் வாகனங்களை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக பல்வேறு நாடுகளில் இருந்து தங்க கட்டிகளை மொத்தமாக வாங்கி வந்து ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மன்னூர் பகுதியில் உள்ள தனியார் குடோனில் வைக்கப்பட்டு அங்கிருந்து பல்வேறு நகைக்கடைகளுக்கு ஆர்டரின் பேரில் தங்க கட்டிகளை அனுப்பி வைக்கும் தொழில் செய்து வரும் நிறுவனம் இந்த தங்க கட்டிகளை மொத்தமாக விமான நிலையத்திலிருந்து எடுத்து வருவதும் தற்போது முதற்கட்ட தகவல் வெளியே வந்துள்ளது. எனவே தற்போது அவர்கள் வைத்துள்ள பில்லில் 400 கிலோ இருப்பதாகவும், ஆனால் டிரைவர் முன்னுக்கு பின் முரணாக 1425 கிலோ தங்க நகைகள் இருப்பதாக தெரிவித்ததன் பேரில் தற்போது அந்த வாகனத்தில் எவ்வளவு நகைகள் இருப்பது என்பது குறித்து விசாரணை செய்வதற்காக வருமானத்துறை அதிகாரிகள் சம்பவத்திற்கு விரைந்து வருகின்றனர். அவர்கள் அந்த வாகனத்தில் உள்ள நகைகளை கணக்கீடு செய்த பிறகு அதன் மதிப்பு எவ்வளவு தங்க கட்டிகள் உள்ளே இருப்பது என்பது குறித்து தொடர்ந்து முழுமையான தகவல் தெரிய வரும். எனவே தற்போது இந்த தங்க நகை கட்டிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டதா அல்லது தேர்தல் தலைவனத்துக்காக கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.